டீப் லேர்னிங் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேர்னிங் லாங்குவேஜ் தான் டீப் லேர்னிங் சொல்லுவாங்க. ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. இதுவே மனுஷ மூளை லெவலுக்கு போய் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுதான் டீப் லேர்னிங் சொல்லுவாங்க. மெஷின் லேர்னிங்கோட இன்னும் அட்வான்ஸ் தான் டீப் லேர்னிங் சொல்லுவாங்க. ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்குங்க, அந்த காரை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த கார் மாதிரி எந்த கார் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறோம் வச்சுக்கலாம். அப்போ ஃபியூச்சர்ஸ், அந்த காருடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கிளாசிஃபை பண்ணி அதுலேருந்து அது காரா இல்லையா, இந்த காரா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. இது மெஷின் லேர்னிங். அதுவே ஒரு கார் இன்புட்டாக கொடுக்குறாங்க, ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் கிளாசிஃபிகேஷனை தனித்தனியாக பண்ணி ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அவுட்புட்டை கண்டுபிடிக்கிறத விட இது எல்லாம் மெர்ஜ் பண்ணி ஒரே ஷார்ட்டாக ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் கிளாசிஃபிகேஷன் எல்லாத்தையும் சேர்த்து கண்டுபிடிச்சி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் சிஸ்டம் தான் டீப் லேர்னிங். இதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷ் இன்ஃபோ கம்பெனி. வெல்கம் டு சேனல். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டீப் லேர்னிங்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மொத்த டீப் லேர்னிங்கையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு பெரிய சப்ஜெக்ட்குள்ளே அடைக்கிட முடியும். அதாவது டீப் லேர்னிங் அப்படிங்கிறதே மிஷின் லேர்னிங்கோட சப்செட் தான் இந்த இடத்துல. இப்போது இந்த டீப் லேர்னிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே நிறைய நியூரான்ஸ் அப்படிங்கிறத வச்சு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி ஒரு நியூரல் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணியிருக்கிறது மூலயமா நம்ம ஈஸியாக காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன்ஸை ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, கம்ப்யூட்டர்ஸை நம்மளோட ஹியூமன் பிரெயின் மாதிரி திங்க் பண்ண கற்றுக் கொடுக்கறது தான் இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராசஸ். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ஹியூமன் பிரெயின்ஸில் எப்படி நியூரான்ஸ் அப்படிங்கிற ஒவ்வொரு செல்லும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரியே இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் அப்படிங்கிற சில ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை லேயராக அடுக்கி ட்ரெயின் பண்ணுறது மூலயமா நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஆகிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டீப் லேர்னிங்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசணும் அப்படின்னா, வாரன் மெக்கலோக்கும் வால்டர் பிட்ஸ் அப்படிங்கிறவங்களும் தான் இந்த நியூரல் நெட்வொர்க்கை ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க இந்த நெட்வொர்க்கை 1940s ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்போத்துலேருந்து நியூரல் நெட்வொர்க் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. ஸோ அதில் தான் ஏஐ அப்படிங்கிற கான்செப்ட்ஸுமே நல்லா பில்ட் ஆச்சு. பட் நடுவில் ஏஐ வின்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த ஏஐ வின்டர் பார்த்தீங்கன்னா 1970s வந்ததுனால அதுக்கப்புறம் இந்த ஏஐ டீப் லேர்னிங் அந்த கான்செப்ட்ஸ்குள்ளெல்லாம் வரக்கூடிய ஃபண்டிங்காக இருக்கட்டும், அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் 1980s பேக் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அல்காரிதம் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி இதில் நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாமே உள்ள இன்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா 2000s இந்த கம்ப்யூட்டேஷன் பவர்லாம் அதுக்கு முன்னாடி ரொம்பவே குறைவாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஜிபியூ எல்லாமே வந்ததுனால இந்த டீப் லேர்னிங் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே இன்னும் பெட்டராக பண்ண முடிஞ்சது, நம்மளால் இன்னும் ஃபாஸ்டராக பண்ண முடிஞ்சது. ஸோ இதனால் கூகுள், ஃபேஸ்புக் மாதிரியான டெக் ஜெயின்ஸ் எல்லாம் இந்த டீப் லேர்னிங் ப்ராசஸை அவங்களோட கம்பெனிஸ்குள்ளேயும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் டீப் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கான வளர்ச்சியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு டீப் லேர்னிங் அப்படிங்கிறது ஹெல்த் கேர், அட்டானமஸ் வெஹிக்கிள், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், கேமிங் அப்படின்னு எல்லா ஃபீல்ட்லேயும் ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதே டெக்னாலஜி இன்னும் ஃபியூச்சரில் எப்படிலாம் ஆக போகுது அப்படிங்கிறத நினைக்கும் போதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்னென்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் டீப் லேர்னிங்கோட பேசிக்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் எவல்யூஷன். இதே மாதிரி நிறைய கோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் கோர்ஸ் படிக்கணும் இல்லை கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதில் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது அண்ட் அட்ரஸுமே இருக்குது. நீங்கள் நேரில் பேசி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் இல்லை கரியர் கைடன்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ஸோ இது எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இதில் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரெக்வெஸ்ட்டை நீங்கள் மெசேஜாக பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.